அன்னபூர்ணி ரீசெண்டாக தேட்டர் ரிலீஸ் ஆகிற ஒரு படம் ஆப்வியஸா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வழக்கம் போல இன்னும் சில படங்களோட இது ரிலீஸ் ஆச்சு. வழக்கம் போல என்னாலையும் அந்த வாரம் எல்லா படத்தையும் பார்க்க முடியல. நான் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு இந்த படத்தை பார்க்கணுன்ற எந்த ஒரு எதிர்பார்ப்போ இல்லை எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. ஏன்னு கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. திருச்சி ஸ்ரீரங்கம்ல கோயிலுக்கு சமைக்கிற ஒருத்தரோட பொண்ணு தான் இந்த அன்னபூர்ணி. அவளுக்கும் சமையல் தான் அவ்வளோ ஆசை. செஃப் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஆசையாகவே இருக்கு. பட் செஃப் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல அவன் நான்வெஜ் சமைக்க வேண்டியிருக்கும், அதை டேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறனால அவங்களோட ஃபேமிலியில யாரும் அதுக்கு ஒத்துக்கல. பட் அதை தாண்டியும் அவளோட ஆசையை நோக்கி போறாங்க. பட் ஆசைப்பட்ட எல்லாமே அவளுக்கு ஈஸியா கிடைச்சிடாது இல்லையா? அந்த ஜேர்னில அவள் வெற்றி அடைந்தாலும் இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. நல்ல சப்ஜெக்ட் தான், பட் வழக்கமான ஒரு சப்ஜெக்டும் கூட. அந்த சப்ஜெக்டுக்கான ஐடியா பெருசா இருந்தா கூட அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்னமோ ரொம்ப வழக்கமா தான் இருந்தது. பட் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவை பிடிச்சாங்களோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸை நரேசன் வச்சிருந்தாங்கன்னா எப்படியான வழக்கமான படத்தை கூட நம்மளால என்ஜாய் பண்ணியே பார்க்க முடியும். இங்க அது படத்தோட ஆரம்பத்துல இருந்து படத்தோட எண்டு வரையும் அங்கங்கதான் இருக்கே தவிர்த்து அந்த ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் பிலிமா பார்க்கப்போ பல இடங்கள்ல மிஸ் ஆகத்தான் செய்யுது. லேடி சூப்பர் ஸ்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா அவங்களுக்கு இது 75வது படமா, அது ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் இல்லையா அவங்களோட கெரியர்ல. இந்த படத்தை பொறுத்தவரை அவங்களோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன்லாம் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா அந்த அன்னபூர்ணி அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸால உயிர் கொடுத்திருந்தாங்க நயன்தாரா. அண்ட் நம்ம குட்டி தளபதி, சின்ன தளபதினாலே எல்லாம் வரத்து நடிச்சிருக்கீங்க, நம்ம குட்டி தளபதி ஜெய் அவருமே அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த பெர்ஃபார்மன்ஸை நீட்டாவே பண்ணி கொடுத்துருந்தாரு. பட் ஓவரால் படமா அந்த ஒரு வழக்கமான ஸ்ட்ரக்சர்லயே கதை நகர்ந்ததும் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் ஒரு சில இடங்கள்ல இருந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் படம் முழுக்க இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன குறை எனக்கு இதுல பட்டது. அது இல்லாம சில காட்சிகள் அது பர்சனலா சிலரோட பிலீஃப் அது கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் சொல்ல விரும்பல. பட் சில காட்சிகள் எனக்கு கொஞ்சம் இமேச்சுரா தெரிஞ்சது. நமக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறனால இமேச்சுரான்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி எனக்கு எப்படி அதை டிஸ்கிரைப் பண்றதுன்னு தெரியல. பட் அந்த காட்சிகள்லாம் அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலான்ற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. அது என்ன மாதிரியான காட்சிங்கிறது படம் பார்க்கறப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருந்தா கூட இட் ஃபெயில்ஸ் டு என்கேஜ் ஆடியன்ஸ் பல இடங்கள்ல. அந்த வகையில பாத்தீங்கன்னா கண்டிப்பா கூட எல்லாராலும் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுமானா அப்படி இல்லை. பட் த சேம் டைம் பாக்குற எல்லாரும் மொக்க படம் தான் ஃபீல் பண்ணுவாங்களான்னா அப்படியும் கிடையாது. ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். பட் ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுமா அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ். இப்போ இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு வந்து இந்த படத்தை போகணும் தாட்சிலங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.